காங்கிரஸ் கட்சி இப்போது துடைத்தெறியப்படக்கூடிய நிலைமைக்கு பீகாரிலே வந்துவிட்டது. சிங்கிள் டிஜிட்ல அதுலயும் 5க்கு கீழே தான் இன்னைக்கு வரக்கூடிய சூழல் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னவெல்லாம் பேசினாரு திரு ராகுல் காந்தி? இந்த நேரத்தில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன். எஸ்ஐஆருக்கு எதிராக இங்க திமுகவும் வாக்கு திருட்டு என்று ஒவ்வொரு ஊரிலேயே சென்று திரு ராகுல் காந்தி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பிரச்சாரத்தை முழுமையாக பீகார் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்பது நீங்கள் தானே தவிர எஸ்ஐஆரோ அல்லது வாக்காளர் பட்டியலோ தேர்தல் ஆணையமோ இல்லை என்பதை உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எஸ்ஐஆருக்கு பின்பாக நடைபெற்ற தேர்தல் இது. எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பாக இந்த தேர்தலிலே எந்த இடத்திலேயும் எங்கள் வாக்குகளை காணோம் என்று யாரும் சொல்லவில்லை. எங்கள் பூத்திலே கள்ள ஓட்டு போட்டார்கள் என்று எந்த அரசியல் கட்சிகளும் சொல்லவில்லை. இதற்காகத்தான் எஸ்ஐஆர். தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை, உண்மையான வாக்காளர்களை ஒருவரை கூட விட்டுவிடாமல் அவர்களுக்கு அவர்களுடைய ஜனநாயக உரிமையை காப்பாற்றுவதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறது. பீகாருடைய எஸ்ஐஆர் என்பது எப்படி ஒரு நியாயமான, வெளிப்படையான, இன்க்ளூசிவான தேர்தலாக இருக்கிறது. என்னவெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட பீகார் மக்கள் மிக தெளிவாக எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேர்தலிலேயும் வாக்களித்து தங்களுக்கு எது வேண்டும் என காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இங்க திமுக எஸ்ஐஆருக்கு வெளியில எஸ்ஐஆர் மேல நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளை எல்லாம் ஒழுங்காக அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் பிஎல்ஓக்களுக்கு சரியான கோஆபரேஷன் இல்லாம இன்று அதை எப்படியாவது சீர்குலைக்க முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் விழிப்படைந்த வாக்காளர்கள். தங்கள் வாக்குகளை மிகச் சரியாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு அவர்கள் சொல்கின்ற ப்ரொசீஜரோடு பதிவு செய்வார்கள். இங்கும் எஸ்ஐஆர் என்பது ஜனநாயகத்திற்கு வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்யும். வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாமா? சில காலங்கள் தான் இருக்கும். இல்ல காலங்கள் இருக்கு இருக்கு வரும் வரும் வரும். இப்ப இன்னைக்கு தாங்க ரிசல்ட் வந்திருக்கு. இதுக்கு மேலதான் தமிழ்நாட்டுல எல்லாமே. நீங்க வலுவான எதிர்கட்சி இல்ல, அவங்க எல்லாம் ஜெயிக்கலையான்னு கவலைப்படுறீங்களா? இது பீகார் மக்களோட வேடிக்கைமா? நம்ம விருப்பத்துக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இதுல எதிர்கட்சி ஐயோ குறைஞ்சு போச்சா என்ன பண்றது அந்த கவலை எல்லாம் வேண்டாம். மக்கள் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். இருங்க இருங்க. தன்னுடைய சொந்த மாநிலத்து மக்களை இதைவிட இழிவாக வேற யாரும் பேச முடியாது. எந்த தொகுதி கேட்கறது, எவ்வளவு தொகுதி கேட்கறது, இது எல்லாமே எங்களோட தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். தேர்தல் வியூக வகுப்பாளரா யார் வேணாலும் இருக்கலாங்க. அட்வைஸ் பண்றது வேற, நேரடியா தேர்தல் களத்துல நிக்கிறது வேற. அதனால மக்கள் தெளிவா புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க பீகார் மாதிரியான மக்களே யார் தேர்தல்ல அங்க ஜெயிக்கணும், நமக்கு யார் வேண்டும், எந்த ஆட்சி வேண்டும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. அதனால தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாமே தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது இந்த பீகார் தேர்தல் காட்டுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.